பார்க்குறதுக்கு நிறைய ஃபேண்டசி படங்கள் நம்ம பார்த்துருப்போம். நிறைய ஃபேண்டசி படம் இப்போ இங்கிலீஷ்லாம் வந்து அவெஞ்சர்ஸ் நம்ம படம் பார்த்துருந்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சூப்பர் ஹீரோவோடைய பவர்லாம் வச்சு பார்த்துருப்போம். இதுலேயும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து அவதாரில் ஒரு சீன்லாம் இருக்கும். என்னன்னா ஒரு பறவை பறக்கிறதுக்கு அந்த பறவையை தன்னுடைய வாகனமாக பயன்படுத்துறதுக்காக ரெண்டு கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இல்லையா? அதே காட்சிகள்லாம் இதுல எல்லாம் அதே மாதிரியான காட்சிகள்லாம் இதில் இருக்கும். ஆனால் இது நம்மளுடைய இதிகாசங்களை வச்சு இவங்க திரைக்கதை வடிவத்தை அங்கே இருக்கிற காட்சிகளில் இன்ஸ்பயர் ஆகி ஆங்கில படங்களில் இருக்கிற நிறைய முக்கியமான காட்சிகள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை நம்ம ஊர் ஸ்டைலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் இது எங்கேயுமே வந்து இந்த படத்தை காப்பி அடிச்சது அந்த படத்தை காப்பி அடிச்சதுங்கிறதெல்லாம் நிறைய படம் பார்க்குறவனுக்கு தான் தெரியுமே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது பெருசாக தெரியாது. ஆனால் இந்த படம் ஒவ்வொன்றுமே வந்து என்னென்னா காட்சி அமைப்புகள் அவ்வளோ பிரம்மாதமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த இந்துத்துவாவை பற்றி நிறைய பேசுகிறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய நம்ம ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் போகும். எங்கேயுமே வந்து அப்படியே எடுத்த உடனே டூ மச் ஆஃப் ஹைப்பு ஓவர் பில்டப் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக அந்த ஸ்க்ரீன் பிளே போய்கிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். பெருசாக போர் அடிச்ச ஒரு ஃபீல் இல்லை. கதையில் அடுத்த கட்டம் என்ன வில்லனுக்கு ஒரு பார்ட் இருக்கும், வில்லன் ஏன் இப்படி ஆகுறா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும், ஹீரோவுடைய ஒரு பார்ட். இது ரெண்டுமே வந்து அடுத்த டைமில் ஒரு இடத்துல மீட் பண்ணும். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மட்டும்தான் நிறைய பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படின்ற ஒருத்த வந்து தன்னுடைய சூப்பர் பவரையும் தாண்டி அவனுடைய ஹியூமானிட்டியை வச்சு நம்ம எப்படி வெற்றி கொள்றான் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் எதிர்பார்ப்போம். இப்போ யாரோ ஒருத்தவங்க நமக்கு உள்ள வந்து ஒரு பெரிய கடவுள்னு வச்சுக்கோமே, ஒரு இயற்கை உள்ள வருது அப்படின்னும் போது அப்போ அந்த மனிதனுக்கு அந்த வேல்யூ இல்லாமல் போயிடுது. இந்த மனிதனுக்கு வேல்யூ இல்லைன்னா அந்த இயற்கையை அன்னைக்கே வந்து அந்த வேலையை செஞ்சு விட்டு போயிருந்துருக்கலாமே எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் வருது. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை.